மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு பிரதமர் மோடி அவருடைய வீட்டில் பிளாக் போர்ட்லாம் வச்சு இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்ல இருந்தும் மாணவர்களை கூப்பிட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காப்ல. டியூஷன் நடத்த ஆரம்பிச்சிட்டாரா? கிட்டத்தட்ட டியூஷன் மாதிரி தான் அது. ஆனா பசங்களாம் இப்போ டியூஷன் எடுத்தேன்னு வச்சுக்குவேன், இதெல்லாம் பண்ணீங்கன்னா பூமர் கிரிஞ்சுன்றுவாங்க. ஆனா பிரதமர் மோடி அப்படி வந்து சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து 2018 இருந்து அந்த எக்ஸாம் எழுத போறாங்கல்ல, அந்த மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக, பயப்படாம எக்ஸாம் எழுதணும் குமாருன்னு சொல்றதுக்காக. எப்படி அவர் எழுதினாரு அந்த 2 டிகிரி எழுதினாப்ல, கூட லோக்சபால போய் எழுதினாப்லையே போகலையே. அங்கதான் பயந்து இல்ல, அந்த இது தாக்குதல் திட்டம்னால போகல. ராஜ்யசபால போய் வந்து அதை பேசினார். அவர் பயம்ல தான் நல்லா போய் அட்ரஸ் பண்றாப்ல. ஆமா, ஏன்னா பத்திரிகையாளர்களை பார்க்க மட்டும்தான் அவருக்கு பயம்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆமா, அதுவுமே பயம் கிடையாது அவருக்கு. அதுக்கான தேவை இதுவரையும் வரல. இந்தியால எல்லாம் சூட்சமா இருக்கனால அந்த தேவை வரல. பட் ஆனா மாணவர்களுக்கு வந்து பயப்படாம நீங்க தேர்வு எழுதணும், ஆனா நல்லா வந்து படிச்சிருக்கீங்க அப்படிலாம் கூட சொன்னாப்ல. 56 இன்ச்சை காட்டிட்டாராங்க. மாணவர்கள் பாத்துக்குங்க, நான் அவ்வளவு தைரியமான ஆளு, நீங்களும் தைரியமா போய் பரீட்சை எழுதணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது வேணா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கலாம். பட் அந்த கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டு வருஷம் சொல்றாரு. மத்த மாணவர்களும் அது போய் சேர்ந்துரும் நினைக்கிறாரோ? அது வீடியோக்கெல்லாம் வெளியிடுறாங்கல்ல, போய் சேர்ந்துரும். இது 2018 வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி. பேர் ஒண்ணு வச்சிருப்பாரு, பரீட்சா பே சர்ச்சா. ஐயோ, தேர்வு எழுதுங்க அப்படின்னு. இதை கேட்டாலே பயமா இருக்கு. மன அழுத்தம் வரக்கூடாதுங்கிறது கேட்டாலே நமக்கு மன அழுத்தம் வருது. என்ன பேரு சொல்லி தப்பா சொல்லிட்டோம்னா வேற திட்டுவாங்களே அப்படின்னு. ஆமா. இன்னொரு என்ன சொல்றாருன்னா, எப்பயும் கடந்த காலத்தை பத்தி நீங்க பார்க்கவே கூடாது, எதிர்காலத்தை பத்தி மட்டும் தான் நீங்க வந்து பார்க்கணும். நானா கடந்த காலத்தை பத்தி பார்க்கவே மாட்டேன். பார்த்தா பிரச்சனை தானே இவர் பண்ணதெல்லாங்கிற மாதிரி தெரிஞ்சிருமா? எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்து சொல்றோம், 75 வயசு ஆயிடுச்சுன்னாங்க. எனக்கு இன்னும் 25 வருஷம் இருக்குன்னு தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன். 75 வருஷம் நான் கணக்கிலே எடுத்துக்கல, இன்னும் நான் அவங்கள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிறாரு மாணவர்கள் கிட்ட. ஆனா பாருங்க, எப்படி ஒரு பச்சை போய் அங்க போய் மாணவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு, கடந்த காலத்தை பத்தி நான் எடுத்துக்கிறதே இல்லைன்னு. எப்ப பார்த்தாலும் நேரு இந்திரானே புலம்பிக்கிட்டு இருப்பாரு. இப்ப பார்த்தா கடந்த காலத்தை நீங்க எடுத்துக்காதீங்கன்னு அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட கடந்த காலத்தை மட்டும் தான் பார்க்க மாட்டாரு போல தெரியுது. மத்தவங்களோட கடந்த காலத்தெல்லாம் தோண்டி எடுப்பாரு போல தெரியுது. அதுவும் நேரு யார் கூட இருந்தா என்ன பண்ணா ஃபுல்லாத்தையும் எடுப்பாங்க. ஓகே, சரி. இப்ப வந்து இன்டர்நெட் இந்தியால நிறைய இருக்கு, அதனால இன்டர்நெட்டுக்கு நீங்க அடிமையாகாதீங்க, உங்களோட கவனம் எல்லாமே கல்வியில நீங்க வந்து குவிங்க, நிச்சயம் வெற்றியாளரா வருவீங்க. கல்வியிலே குவிச்சுட்டா அந்த பிஆர் எல்லாம் யாரு பாக்குறது இன்டர்நெட்ல? பிஆரா? பிஆர்னா சொல்றேன். ஓகே, நீ போய் பாருப்ப, நீ எக்ஸாம்க்கு போகணும். ஏன்னா இதையே அவர் இன்டர்நெட்ல தான் போட்டிருக்காரு, எல்லாருக்கும் போய் சேரும்னு இப்பதான் சொன்னோம். பட் மாணவர்களை பார்க்காதீங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பட் அவர் சொன்ன அட்வைஸை நம்ம எடுத்துக்கலாம். அதுல போய் மூழ்கிட்டோம்னா படிப்புல கவனம் செலுத்த முடியாதுங்கிறது உண்மைதான். சரி, இன்னொரு பக்கம் வந்து அந்த கூட்டறிக்கை ஒண்ணு வந்து அமெரிக்காவும் இந்தியாவும் அந்த ட்ரேட் டீல் பத்தி ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. கூட்டறிக்கைனா 2 நாடும் சேர்ந்து வெளியிடுற அந்த கூட்டறிக்கையை வெள்ளை மாளிகை வந்து முதல்ல வெளியிட்டு இருக்காங்க. டெல்லியில இருந்து வரலையா? டெல்லியில இருந்து பியூஷ் கோயல் வந்திருக்காரு. அங்க சீக்கிரமே விடிஞ்சிரும்ல, அதனால முன்னாடி வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க தான் விடியும், நமக்கு அப்புறமா அமெரிக்கா விடியும். அது முத நாள் விடிஞ்சிருக்கும், அதை விட்டுருங்க, அதுவா அப்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்காங்க அந்த கூட்டறிக்கையில அப்படின்னா, இந்தியாவும் இதுவும் வந்து அந்த ஒப்பந்தம்லாம் போட்டுட்டோம். அந்த ஒப்பந்தம் இது வந்து இடைக்கால ஒப்பந்தம் தான் இப்ப கையெழுத்தாயிருக்கு. இதுல அந்த 32% டாரிஃப் கிட்ட கட்டாயிருக்கு. ஏன்னா 25% வந்து இந்த ரஷ்ய எண்ணெய்க்கு கட்டாயிருக்கு. அதே மாதிரி 7% இந்த ஆல்ரெடி போட்ட பரஸ்பர வரியில வந்து கட்டாயி 18% தான் இப்போ வந்து இந்திய பொருட்களுக்கு வரின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விமான உதிரி பாகங்கள், இந்த வைர நகைகள், இந்த மாதிரியான பொருட்களுக்கும் டாக்ஸ் ரிலீஃப் கொடுப்போம், அதை வந்து 0வா மாற்றுவோங்கிற மாதிரி அமெரிக்காவோட அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. அங்கேருந்து வர பொருட்கள் எல்லாத்துக்கும், அந்த விவசாய பொருட்களாக இருக்கட்டும், எந்த பொருட்களாக இருந்தாலும் அங்கே அமெரிக்காலேருந்து இங்கே வருது இல்லை, அதுக்கு வந்து ஒன்று டோட்டலாக எலிமினேட் பண்ணுறதும் 0 ஆக்குறதும் இருக்கு. அதே நேரத்தில் சில இதுக்கு குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த இதில் இருக்கு. ஸோ இதெல்லாம் இடைக்காலம் தான். இதுக்கு அடுத்து வந்து முழு டீல் ஒன்று இருக்கும். குறிப்பாக வந்து 10 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக ஒரு பெரிய டீல் வேற இருக்கு அப்படின்னு இருக்காரு. எதையோ பெருசா விற்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. அதான் சொல்லியிருந்தாருல, $500 பில்லியன் அளவுக்கு வாங்க போறாங்க அப்படின்னு. ஆமா, நம்ம பட்ஜெட்டே வந்து 53 லட்சம் கோடி, ஆனா 45 லட்சம் கோடி அளவுக்கு இந்தியா வாங்க போகுதுன்னு ட்ரம்ப் தான் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த பக்கம் வந்து பிரதமர் மோடி இந்த டீல் ஒப்பந்தமானதுக்காக நன்றி சொல்லியிருக்காப்புல ட்ரம்ப்புக்கு. ட்ரம்ப் வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு தலைவர், நம்ம 2 நாட்டோட உறவுங்கிறது ரொம்ப வலுப்பட்டுக்கிட்டே போகும், வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்லியிருக்காரு. சக்தி வாய்ந்த தலைவர் தெரியும் தான் ட்ரம்ப். ஆனா என்னன்னா, இப்ப பாகிஸ்தான்ல ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலா மாறியிருக்காப்புல அந்த நாட்டோடைய அந்த ராணுவ தளபதி.
வந்து ஏதோ போனீங்க, டின்னர்லாம் கொடுத்தாங்கலாம் சொன்னீங்க. அசீம் முனிரா? நமக்கு தான் எல்லாம் இனிமேல் இந்தியாவெல்லாம் கழட்டி விட்டுருச்சு, அமெரிக்காலாம் சொன்னீங்க பாத்தீங்களா? நமக்கும் உங்களுக்கும் பாகிஸ்தான் 1% தான் டிஃபரெண்ட். அவங்களுக்கு எவ்வளவு 19? ஓகே. இந்தியா ஸ்கோர் பண்ணிருச்சேன்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த நாட்டு அரசியல்வாதிகள் இதை வச்சு ஒரு சர்ச்சை அங்க போய்கிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல. ஓகே. சரி, இந்தியா வந்து இப்ப ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது கம்மியாயிடுச்சான்னு கேட்டாம கம்மி ஆயிடுச்சு. தரவலோட இது வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப 2025 நவம்பர்ல பாக்குறப்ப $3.7 பில்லியன் அளவுக்கு ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் வாங்கியிருக்கு இந்தியா. இதே டிசம்பர்ல பாக்குறப்ப கிட்டத்தட்ட $1 பில்லியன் குறைஞ்சிருக்கு. $2.7 பில்லியன் அளவுக்கு தான் வாங்கியிருக்கு ரஷ்யால இருந்து. இதே பிப்ரவரி மந்த் பாத்தீங்கன்னா 2025ல சுமார் 5.8 மில்லியன் டன் அளவுக்கு கச்சா எண்ணெய் வாங்கியிருக்கு ரஷ்யால இருந்து இந்தியா. இப்ப படிப்படியா குறைச்சிட்டு இருக்காங்கிறது வந்து தெரியுது. கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பரே $1 பில்லியன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இப்ப ஜனவரியில இன்னும் கூட குறைஞ்சிருக்கும். ஆனா அதிபர் புத்தினே பதில் சொல்லியிருக்காப்புல, ரஷ்யா ஒன்றும் கச்சா எண்ணெய் வியாபாரம் பண்ற நாடெல்லாம் கிடையாது, இந்தியாவுக்கு சுதந்திரம் இருக்கு, இந்த நாட்டு கூட வேணா அவங்க வந்து வாங்கிக்கலாம், பட் எங்ககிட்ட வந்து நாங்க வாங்க போறது இல்லைங்கிறத இந்தியா சொல்லலைங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. சொல்லாம குறைச்சிட்டாங்க. மணிப்பூர்ல திரும்ப பாஜக ஆட்சியை கொண்டு வந்து புதுசா ஒரு முதல்வரையும் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறமா அது நிலை மாறுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். பட் மோசமான நிலைக்கு தான் போயிருக்கு. அங்க வந்து அந்த கவர்மெண்ட்ல இப்ப ஃபார்ம் பண்ணதுல 3 எம்எல்ஏக்கள் குக்கி சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க பாஜக கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த கவர்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த குக்கி சமூக அமைப்புகள் எல்லாமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இனத்துக்கே துரோகம் பண்ணிட்டு பிஜேபியோட போய் சேர்ந்து இப்போ திரும்ப இந்த கவர்மெண்டால தான் பிரச்சனை வந்துச்சு, இப்போ திரும்ப அவங்களோட போய் சேர்ந்துருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்க, அது ரேலிலாம் நடத்துனாங்க. அதில் வன்முறையும் அங்கங்கே வெடிச்சிருக்கிறதுனால ஒரு பதற்றமான சூழலுக்கு திரும்ப மணிப்பூர் வந்திருக்கு. முதல்வர் வந்து அமைதியா இருங்க, இப்போ புதுசாக வந்தவர் அமைதியா இருங்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு. இது வந்து திரும்பியும் பாஜகவுக்கு ஒரு தலைவலி தான், மக்களுக்கும் பிரச்சனை தான். டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சிறப்பா செயல்படுமாங்க. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் தான் இருக்கு அங்க. 2023 பிரச்சனை இது வரைக்கும் ஓயவே இல்லை. ஆமா. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு நடந்திருக்கு. 17 வயது சிறுமி, அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. நாங்கள் வந்து அபார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா 20 வாரத்துலேருந்து 24 வாரத்துக்குள்ளே இருந்தால் தான் வந்து அதை அபார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. இவங்களுக்கு 30 வாரம் தொட்டுட்டதுனால அது வழக்கெல்லாம் நடந்து நாங்கள் அவங்கள வந்து கம்பல் பண்ண முடியாது, இந்த ப்ரெக்னன்சியை வந்து அவங்க கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இது மாறும், அந்த மெடிக்கல் பாசிபிலிட்டி இருந்தால் அதை பண்ணலாங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. T20 உலகக்கோப்பை இன்னையிலேருந்து வந்து தொடங்குது. இந்தியா இலங்கையிலேருந்து இந்த போட்டிகள் வந்து நடக்க போகுது. ஸ்ரீலங்காவில் ஒரு 3 மைதானம், இந்தியாவில் ஒரு 5 மைதானம், சென்னையில் சேப்பாக்கம், அதே மாதிரி கொல்கத்தா, மும்பை, அகமதாபாத், டெல்லி எல்லா இடங்களையும் வந்து நடக்குது. இன்னைக்கு பார்க்குறப்ப இந்தியா அமெரிக்கா போட்டி. இப்பதான் இந்தியா அமெரிக்கா டீல் முடிஞ்சது இன்னைக்கு காலையில, ஈவினிங் வந்து போட்டி. இதுல நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு இந்தியன் டீம் இறங்கியிருக்காங்க. ஏன்னா ஐசிசி சொல்லியிருப்பாங்களோ ஒருவேளை இதுல போடுங்க, இதுல ஜெயிச்சுட்டு வந்து பாருங்க அமெரிக்காவை ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க போல. இன்னும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் நெதர்லாண்டுக்கும் கொழும்புல வந்து நடக்குது. ஏன்னா பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியா விட மாட்டேன்னு சொன்னதுனால வந்து ஸ்ரீலங்கால வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் இன்னைக்கு வந்து மேட்ச்சு. இந்த அடுத்த ஒரு 2 மாதங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் 3 மேட்ச் வந்து நடக்க போகுது. இறுதி போட்டியில் மட்டும் தான் ஒரே ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. இப்போ நடப்பு சாம்பியனா இருக்கிறது இந்தியா தான் 2024ல. பாப்போம் இந்த முறை யார் வெல்ல போறாங்க அப்படின்னு. பட் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரும் இப்ப டிவி ரிமோட் எடுத்து ஆன் பண்ணியிருப்பாங்க. பரந்தூர் விமான நிலையம், அங்க உள்ள விவசாயிகள் 1000 நாட்களுக்கு மேல போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அங்க வந்து ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மச்சேந்திரநாதன் அவர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்று அமைச்சாங்க. எதுக்காகனா, அங்கே உள்ள நீர்நிலைகள்லாம் காலியாயிரும், சென்னைக்கு பெரிய ஆபத்துன்னு சூழலியலாளர்கள் சொன்னோம்னா உடனடியாக திமுக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆணையம் போட்டுருவாங்க, இல்லை ஒரு குழு அமைச்சு அது வந்து அறிக்கையை கேட்பாங்க. அந்த அறிக்கையும் கொடுத்துட்டாங்க அந்த ஆணையம். ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வெளியிடலை. ஆர்டிஐ மூலமாக கேட்டாலும் தமிழ்நாடு அரசு அந்த அறிக்கையை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு போல் எல்லா நீர்நிலைகளும். அதை வந்து அவங்க கொடுக்க தயாராக இல்லை. இப்போ என்னன்னா, அந்த அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார்பில் ஒரு கையெழுத்து இயக்கம் தொடங்கியிருக்கோம். அதில் வந்து நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் வந்து கீழே அதுக்கான லிங்க் கொடுக்குறோம். அதில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த சிக்னேச்சர் கேம்பெயினில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம மௌரியா அவர் வந்து தொடர்ச்சியாக சீரியஸ்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு ஷோவை. அதுலேயும் இந்த பரந்தூர் விமான நிலையம் இதனால என்னென்ன ஆபத்துகள் வருது அப்படிங்கிறத பேசியிருக்காரு. அவன் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காரு. குறிப்பாக அந்த லாஸ்ட் எண்டிங்கை நம்ம நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். முழு வீடியோவும் பாருங்கள்.
குறிப்பா இந்த எண்டிங்கை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரியும். இதை பார்த்துட்டு அடுத்த செய்திக்கு போலாம். ஹாய் ஸ்டாலின் சார், என்ன எலெக்ஷன் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? நான் தான் சிட்டு, உங்க செல்ல நாய்க்குட்டி பேசுறேன். 30,000 கோடியில புது விமான நிலையம் கட்ட போறீங்களாமே, ரொம்ப சூப்பர் சார். விமான நிலையத்துக்கான சாத்தியக்கூறு அறிக்கை வரத்துக்கு முன்னாடியே நிலத்தை எடுக்கிறதுக்கு அதிகாரிகளை நியமிச்சிட்டீங்களாமே. ஏன் விமான நிலையம் கட்டுறதுக்கு முன்னாடி டிக்கெட் பதிவு செய்யற வெப்சைட்டையும் இப்பவே ஆரம்பிச்சிடலாமே. எங்க அதை விட்டீங்க. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு சொல்லுறீங்களே சார், 36,000 மரங்களை இப்ப வெட்ட போறீங்களா சார்? அத பத்தி ஏன் பேச மாட்டீங்க? 33 நீர்நிலைகளை மூட போறீங்களா சார்? என்ன தூக்கிக்கிட்டு பறவைக்கு சோறு போட்டீங்க, இப்ப 130 பறவை வகைகள் வாழ்றதுக்கு பாதிப்பு வருதே சார். அவங்கள பார்த்தா உங்களுக்கு பாவமாவே தெரியலையா? 2205 ஏக்கர் சதுப்பு நிலம் மேல கான்கிரீட் போட போறீங்க. வெள்ளம் வந்தா பெட்டி தூக்கிட்டு நீந்த போறது நீங்களா இல்ல பொதுமக்களா சார்? சென்னையில நாளைக்கு தண்ணிக்கு பஞ்சம் வந்தா என்ன செய்யறது சார்? ஏகநாபுரம் கிராமத்து மக்கள் 1000 நாட்கள் போராட்டம் நடத்தியும் நீங்க ஒரு வாட்டி கூட அங்கள போய் பார்க்கலையே சார். ஒரு நாளைக்கு 2 வாட்டி எக்ஸர்சைஸ் பண்ணா மட்டும் போதாது சார், கொஞ்சம் போராட்டம் நடத்துற மக்களும் போய் சந்திங்க சார். பாருங்க, இப்ப கண்ட நாய் உங்களை பத்தி பேசுற நிலைமை வந்துடுச்சு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திமுக நிர்வாகியோட இல்ல திருமண விழாவில் கலந்துக்கிறதுக்காக போயிருந்தாரு. அவர் வராருன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா முழுக்க பேனர் கொடிக்கம்பம்லாம் கட்டியிருக்காங்க. இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கார்த்திக் அப்படிங்கிற 45 வயதுடைய நபர், அதே மாதிரி கோகுல் அப்படிங்கிற 29 வயது இளைஞர், 2 பேரும் வந்து அந்த இரும்பு கம்பியில் திமுக கொடி வந்து நடுற போது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. இதே மாதிரி காரைக்குடியில் போன ஆண்டுன்னு நினைக்கிறேன், உதயநிதி போன போது இந்த மாதிரி ஒரு மின்சாரம் தாக்கி இதே மாதிரி ஒருத்தர் வந்து உயிரிழந்தார். இது தொடர்கதையாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ அந்த கல்யாணத்துலேயும் அவர் கலந்துக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை அதிமுக தாவேக்கால்லாம் பகிர்ந்து ஒரு 2 பேர் இறந்துருக்காங்க, ஆறுதல் கூட இவர் சொல்ல போகலை, குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்காருன்னெலாம் போட்டுட்டு இருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்னா, அதிமுக தாவேக்கா அது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியுமே இந்த கொடிக்கம்பம் பேனர் இதெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் திமுக அதிமுகலாம் பிரமாண பத்திரமே தாக்கல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இனிமேல் வந்து பேனர் வைக்க மாட்டோம், மக்களுக்கு இடையூறா அது பண்ண மாட்டோன்னு. ஆனால் எல்லா கட்சிகளுமே இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ எலெக்ஷன் காலகட்டம் வேற, எல்லா இடங்களையும் கொடிக்கம்பம் வந்து கட்ட தான் வந்து போறாங்க. இதுல பல பொதுமக்களோட உயிரும் சம்மந்தப்பட்டிருக்கு. ரோட்ல போய்கிட்டு இருக்கப்ப கொடிக்கம்பம் சாஞ்சதுன்னா, நம்ம இங்க பார்த்தோம், ஒரு பெண் கூட வந்து இறந்து போனாங்க, ஐடி ஊழியர். அதனால அந்த கொடிக்கம்பம் நடுறதுல பல பேர் பாதிக்கப்படுவாங்கிறத புரிஞ்சு வந்து வைக்கணும். வைக்காம இருந்ததே ரொம்ப நல்லதுதான். இதெல்லாம் டிஜிட்டல் யுகம், எல்லாம் மொபைலை பார்த்தா நான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த காலத்து மாதிரி கொடிக்கம்பம் நடுறேன், பேனர் நடுறேன் அப்படின்னா அது பொதுமக்கள் இடையூறா தான் பாக்குறாங்க. சவுண்ட் அதிகமாக வைக்கிறது எல்லாமே. இதெல்லாம் அரசியல் கட்சிகள் கொஞ்சம் அப்டேட் ஆகி வரணும். இல்லாட்டி வந்து மக்கள் இரிட்டேட் தான் ஆவாங்க. நேற்றே பார்த்தா நம்ம அந்த பனையூர்ல பார்க் பண்ணிட்டு போனதுக்கு அவ்வளோ பேர் வந்து புகார் கொடுத்து நேற்று விஜய் அவசரமா மீட்டிங்கை போட்டு வந்து இனிமேட்டு நம்ம ஆன்லைன்ல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவுலாம் எடுத்திருக்காரு அவரு. ஆமா, இனிமே நேர்ல யாரும் வர வேணாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, விருப்பம் பண்ணுவாங்க. அதான் வந்து அருண்ராஜ் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க தலைவர் மாதிரி ஒரு சிறந்த தலைவர் இருக்கவே முடியாது அப்படிங்கிறாரு அவரு. எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா இருக்காராம் விஜய். இல்ல, அவருக்கே முன்னுதாரணமா ஒரு தலைவர் இருக்காரு. விஜய்க்கேவா? விஜய் மாதிரி அரசியல் பண்றதுல யாரு? யாரு? மெகா தலைவர் ஜி.கே. வாசன். எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அவரை? ஜியோட லஞ்ச் சாப்பிடும் போது வேணா பார்க்கலாமே தவிர அவர் வெளியே எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தாவேக்காவை பத்தி பேசுறாரு. அவர் பல பேர்ட்டையும் கேட்டு பார்த்தாரு. அவரே ஒரு சர்வே எடுத்திருப்பாரு போல, போறவங்கள்ட்ட எல்லாம் தாவேக்காக்கு எவ்வளவு வரும்ட்டு. யாருமே 10% குறைவா சொல்லல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அப்புறம் என்ன ஜாயின் பண்ண போறாப்ல அங்கிருந்து இங்க? அது மாட்டாரு, அதுதான் கஷ்டம். இங்க இருந்தே அவர் அந்த வேலையை பார்ப்பாரு. பணமடத்துல ஏறி விசில் அடிக்க போறாப்ல ஜி.கே. வாசன். அடிச்சுட்டு தானே இருக்காரு. இப்ப என்னன்னா, அதான் சொல்றேன், எதுக்காக அருண்ராஜ் அப்படி சொன்னாரு அப்படின்னா, இந்த இதுக்காக தான் உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாப்ல, அங்க பொதுமக்கள் இடையூறு ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி துரிதமா செயல்படுறதுனாலதான் முன்னுதாரணம் நாங்க சொல்றோம் அப்படின்னாங்க. நாங்க பார்த்தோம் உங்களோட துரிதமான செயல் எல்லாமே கரூர் சம்பவத்துல. அப்படி இங்க வந்தவர் தான் ஹைலைட் ஆப்ல ஒரு 40 நாள். அந்த முன்னுதாரணத்தெல்லாம் தமிழ் மாவட்ட மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்து இருப்பாங்க. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்போ 2024 நாடாளுமன்ற தொகுதி கொடுத்தாங்க, ராஜ்யசபா சீட்டு தரேன்னு ஏடிஎம்கே சொன்னாங்க. ஏன் பேப்பர்ல நான் வந்து கேட்டேன், அதெல்லாம் எங்க நடைமுறையே இப்படி தர்றதாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சொல்லதான் சொன்னாங்க. ஓகே, சொல்ல காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சேன், பட் அவங்க காப்பாற்றலை. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை.
ஆனா இப்ப என்னன்னா எங்களுக்கு 2 பேருமே அதிமுக கூட்டணியும் சரி திமுக கூட்டணியும் சரி 2 பேரும் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். 2 பேர்ட்ட எப்படி வாங்குவாங்க ஒரே நேரத்துல? 2 சீட் ஆச்சுல்ல, 2 ராஜ்யசபா ஆச்சுல்ல. ஓகே ஓகே. மகனே அனுப்பிவிட்டுறலாம், இன்னொரு பக்கம் தம்பி அனுப்பிவிட்டுறலாம். ஏன் எம்எல்ஏவா ஜெயிச்சு போக முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? ஆனா அவங்க சொல்றாங்க வந்து இந்த பிப்ரவரி 17க்குள்ளார கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காங்க. பாப்போம். இப்படிதான் ஜனவரி 9, இப்ப பிப்ரவரி 14, இப்ப 17. இப்ப என்னன்னா பிப்ரவரி 21. பிப்ரவரி 12 வரைக்கும் விருப்பம் வாங்கிட்டு இருக்காங்க. அது மொத்தமா கலெக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஓகேப்பா அப்படின்னு கலெக்ஷன் நான் சொல்றது விருப்பம் வாங்குறப்ப பணம் கட்சி நிதிக்கு செலவிடுவாங்கிறத நான் குறிப்பிடுறேன். நீங்க அந்த விருப்ப மனு பேப்பரை தானே சொல்றீங்க, எவ்வளவு வெளியே போயிருக்கு கலெக்ஷன்? அது அந்த சொல்றேன், அதையும் சொல்லலாம். கலெக்ஷன் தேமுதிக பொறுத்து எதுனாலும் சொல்லலாம். சரி பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து பட்ஜெட்ல எதுவுமே அறிவிக்கவே கிடையாது. பிஜேபி கவர்மெண்ட் 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதி வந்து கொடுக்கவே இல்லை, கல்விக்கான நிதி வந்து கொடுக்கவே கிடையாது, அதே மாதிரி அந்த குடிநீர் இணைப்புக்கான நிதி எல்லாம் கொடுக்கவே கிடையாதுன்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருக்கு பிஜேபி. அதை ஆதரிக்குது அதிமுகன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பிப்ரவரி 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி போராட்டம் நடத்த போறாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க. ஓகே. மாவட்ட தலைநகரம், அதே மாதிரி வட்டம், நகரம், எல்லா பக்கமும். இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழிசை வந்து கொந்தளிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து எப்படி கால் மார்க்ஸுக்கு சிலை வைக்கலாம் தமிழ்நாட்டுல, என் அப்பன் முருகனை நான் கும்பிட முடியல, கால் மார்க்ஸுக்கு எப்படி சிலை வைக்கலாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆமா, அவங்க யாரு முருகன் காமெடி டிக்கெட் பேச மாட்டாங்களே, அவங்க பேசியிருக்காங்களே. ஏன்னா வந்து உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள்னு சொன்ன மாமேதை தான் கால் மார்க்ஸ். பட் தொழிலாளர்கள்லாம் எதுக்கு ஒன்று கூடணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்களுக்கெல்லாம் முதலாளிகள் மட்டும் தான் ஒன்று கூடணும் அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதான் போல. அதான் வந்து கமல்ஹாசன் சொல்றாரு, என்னோட ஸ்பீச் வந்து விவாத பொருளா மாறி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், அதுல முரண்பாடுகள் தான் விவாதிக்க, அவரை பொறுத்த வரைக்கும் நீ பத்தி பேசுங்க அவ்வளவுதான், பாராட்டோ இல்ல வந்து திட்டோ, புரியுதோ புரியலையோ என்னை பத்தி பேசுங்க அவ்வளவுதான். ஆமா, அது ஜனநாயகத்துல ஒரு இருக்கிற விஷயம் தானே அப்படிங்கிறாரு கமல். ஒரு ஸ்பீச்சை பேசிக்கிட்டு வந்து பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காரு அவரு. ஓகே. இன்னொன்னு என்னன்னா இந்த பட்ஜெட் பத்தி பேசணும்ல, தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 17 தாக்கல் செய்ய போறாங்கன்னா அப்பா வந்து நீங்க பெட்டிலாம் கொடுத்துருக்காரு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய போறாரு. பல முக்கியமான அறிவிப்புகளா வெளியாகும்னு சொல்றாங்க. அதை ஒட்டி திமுகவுடைய அந்த மேனிஃபெஸ்டோ வெளியாகும் வந்து சொல்றாங்க. பார்க்கலாம் என்னென்ன மாதிரி திட்டங்கள் அறிவிக்க போறாங்க அப்படின்னு. எத்தனை நடக்க போகுதுங்கிறத வந்து அந்த அலுவல் ஆய்வுக்குழு முடிவு பண்ணுவாங்கிறதையும் சொல்லியிருக்காரு. 1 வாரம் நடத்த போறாங்க, 4-5 நாள் நடக்கும், அதுக்கு மேலேயா நடத்திட போறீங்க? மெயின் பட்ஜெட்டே அவ்வளவுதான் நடக்கும், இடைக்கால பட்ஜெட்டுக்கு டவுட் தான். ஆமா, அது எலெக்ஷன் தான் வருது. இப்ப பார்த்தோம்னா நம்ம ஜனவரியில ஏற்கனவே 4 முனை போட்டியா இருக்கு. யார் ஜெயிப்பா, யார் தோப்பா, யாரோட வாக்க வந்து அபகரிப்பா எதுவுமே தெரியல. இப்ப 5 முனை போட்டியா மாறும் போல தெரியுது தமிழ்நாட்டு அரசியல். இவங்க வந்துட்டா போட்டியே இல்ல, இவங்கதானா? இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அந்த காட்சிகள்லாம் நம்ம திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா மறைஞ்சப்ப சசிகலா கிட்ட போய் இப்ப இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பல பேரு நீங்க அம்மா எங்களை காப்பாத்தணும் வரணுமா அப்படிலாம் கேட்டாங்க. ஃபுல்லா பெண்ட் பண்ணி கும்பிடுவாங்க. அந்த அம்மாவோட நான் எப்படிப்பா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெயிலுக்கு வந்து போனாங்க. இப்ப முன்னாள் அமைச்சர்களை பார்க்க முடியல. பல சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் போயஸ் இல்லத்துல போய் சசிகலாவை நீங்க வந்து போட்டிடுமா வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏன் பார்த்து எடுத்து தெருவில் விடுறீங்கிற மாதிரி ஏற்கனவே விட்டாச்சே, போயஸ் கார்டன்ல இருந்து இழுத்து வெளியே விட்டுறாதீங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. மைண்ட் வாய்ஸா இருக்கலாம். அவங்க வந்து பார்க்கலாம், கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்களாம். பார்க்கலாம்ங்கிறதே ஜர்க்கா இருக்கு. பட் ஜெயில இருந்துட்டு இருந்தாங்க எப்படி போட்டிட முடியும்? இன்னொன்னு என்னன்னா மானாமதுரையில இருந்து ஆதரவாளர்கள் நிறைய பேர், அதாவது அமமுகல இருந்தவங்க போய் பார்த்திருக்காங்க. நிறைய பேர்லாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நிறைய பேர்லாம் இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். 10 பேர் அவ்வளவு இருக்குமான்னு தெரியல. 5 பேர் அதுவே டவுட் தான். சரி விடுங்க, அது எது கணக்கு எடுத்துக்கிட்டு. சரி, இதுல என்னன்னா இதுல வந்து மாணவியர் அணின்ற ஒரு அணி இருந்திருக்கு அமமுகல. அதுல வந்து ஜீவிதா நாச்சியாருங்கிறவங்க செயலாளராக இருந்திருக்காங்க. இவங்க போட்டியிட சில தொகுதிகள்லாம் நம்ம போட்டிட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்லாம் வச்சிருந்துருக்காங்க அமமுகல இருந்து. அவங்க ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பாங்க, 40-50 சீட்டு நமக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. அவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால அந்த தொகுதியெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுனாலயா என்னன்னு தெரியல. இப்போ சசிகலாவை போய் மீட் பண்ணியிருக்காங்க நேற்று. பூங்கொத்து கொடுத்து மீட் பண்ண டிடிவி தினகரன் கட்சியில இருந்து நீக்கிட்டாரு. சிட்டியா இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு.
அதிமுக சீட்டு கிடைக்காது, சசிகலாட்ட போனா சீட்டு கிடைக்கும். எங்க கிடைக்கும்? அவங்க நின்னாதானே கிடைக்கும். அதான் அவங்கதான் வர போறதா ஆதரவாளர் கூப்பிட்டு இருக்காங்கல்ல. ஆமா. கேஸ் ஏதாவது புது கட்சி ஆரம்பிச்சு சசிகலா வந்துட்டாங்க என்ன பண்ண போறாங்க மற்ற கட்சிகள் எல்லாமே? 234 தொகுதியிலையும் தனித்து போட்டிடுவாங்க. பாப்பா அவங்கதான் 39 அரசியல் அனுபவம் எனக்கு இருக்குன்னுலாம் போனாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா டிடிவி என்ன சொல்றாரு அப்படின்னா, சசிகலாவும் சரி ஓபிஎஸ் சரி இந்த அணிக்கு வந்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் எப்படியாவது ஓபிஎஸ் சசிகலாம் சேர்த்துக்கோங்கிறாப்புல. ஏன்னா தனியா நின்றுட்டு இருக்காப்புல. அப்படி கூட 2 பேர் வந்துட்டோம்னா மீதி நிறைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அப்படி கூட்டு இந்த செய்து வந்துடலாம். வந்தவனே ஸ்கெட்ச் போடலாம்னு ஒரு பிளான்ல இருப்பாங்க போல தெரியுது. தமிழ்நாடு அரசு சார்பில் சமீபத்தில் இந்த சினிமா கலைஞர்கள், சின்னத்திரை கலைஞர்களுக்கு விருது பட்டியெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. அதில் பல சர்ச்சைகளும் வந்தது. இந்த கைதி படத்தில் நடிச்ச அந்த குழந்தை, அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல, நாங்களாம் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக எங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினச்சோம், கொடுக்கலன்னு கேட்டாங்க. வெளியாகாத இந்த சண்டக்காரிங்கிற ஒரு படத்துக்கு 3 விருதுகள் கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தோட இயக்குனர் மாதேஷ் தான் வந்து இதில் இருக்காராம், அந்த தேர்வு குழுவில், அப்படிலாம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் வந்து நல்ல நடிகர்கள்லாம் விட்டுட்டு சில பேருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. திமுக ஆதரவாளர்களுக்கெல்லாம் சர்ச்சை வந்துச்சு. இந்த சர்ச்சையில் ஒரு சோகமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது வந்து ராஜசேகரன், இவர் வந்து இது பொன் மாலை பொழுது அந்த பாட்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இவர் ஒரு இயக்குனரும் கூட, நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு, சீரியல்லாம் கூட நடிச்சிருக்காரு. இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. இவர் வந்து 2019 காலமாயிட்டாரு. அந்த டைமில் அவர் காலமாகிற டைமில் ஒரு வீடு வந்து கடன் வாங்கி, வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டியிருக்காரு. பட்டு வீடு ரெடி ஆகிறதுக்குள்ளே அவர் வந்து உயிரிழந்துட்டார். அந்த கடனும் கட்ட முடியாமல் அவங்க மனைவி தாரா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிருபர் ஐயனார் ராஜன் இந்த விருது கிடைச்சதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக போனார். போனால் அவங்க எந்த வீட்லேயுமே இல்லை, ஒரு பூங்காவில் தான் உட்காந்துருந்துருக்காங்க வடபழனியில். கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட பேசும்போது, எனக்கு தகவல் வந்துச்சு, மகிழ்ச்சி தான். ஆனால் வந்து எனக்கு இருக்க வீடு கூட இல்லை. கலைஞர் இருந்தபோது அவர் இந்த தேர்வு கமிட்டிலலாம் இருந்தார். அவர் இருக்கும்போது இந்த விருது கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு யாரையும் குறை சொல்லணுங்கிற இது இல்லை. எனக்கு வந்து துணை முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கை தான், எனக்கு ஒரு வாடகைக்காவது ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப பரிதாபமான நிலையில தான் அவங்க வந்து இருக்காங்க. ரொம்ப உருக்கமாக தான் இருக்கு. அந்த இது ஒரு பொன்மாலை பொழுதுங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான கருத்துடைய ஒரு பாட்டாக இருந்துச்சு. அதில் ஒரு காட்சியெல்லாம் வரப்பே ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஓகே, அரசாங்கம் உதவி பண்ணணும், நம்ம வந்து நம்புவோம். துபாயில் ஒவ்வொரு ஆண்டும் வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமிட்ல ஒவ்வொரு வருஷமுமே உலகத்தில் மிகச்சிறந்த டீச்சரோட கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அதோட கேஷ் ப்ரைஸ் மட்டுமே $1 மில்லியன். இது யாருக்கு போயிருக்கு அப்படின்னா, இந்தியாவை சேர்ந்த ரூபில் நாகிக்கு வந்து போயிருக்கு. இவங்க வந்து ஜம்மு காஷ்மீரை வந்து சேர்ந்தவங்க, ஒரு கலைஞர், சமூக செயற்பாட்டாளர். இந்த ரூபில் நாகி அறக்கட்டளை வந்து உலகம் முழுக்க ஒரு 800 மையங்கள் அமைச்சு செயல்பட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்க்குறப்ப அந்த குடிசை பகுதியில் வாழ்ற அந்த மக்களுக்கு வந்து பாடம் சொல்லி தர்றது, குறிப்பாக சொல்லணும்னா அந்த ரோட்லாம் இருக்கணும், அந்த செவர்லையே பிளாக் பெயிண்ட் வந்து அடிச்சு அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து கல்வி சொல்லி தர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ரூபில் நாகி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. உலகம் முழுக்க ஒரு வாழ்த்து வந்துகிட்டு இருக்கு. நம்மளும் வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். இன்னொரு சோகமான செய்தி என்னன்னா, பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத் அங்கே உள்ள அந்த ஷியா மசூதியிலே வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அங்கே ஒரு பாம் பிளாஸ்ட், சூசைட் பாம்பர் வந்து வெடிச்சு அது வந்து ஒரு 31 பேர் வரையும் உயிரிழந்திருக்காங்க பரிதாபமாக. 160க்கும் மேற்பட்டவங்க வந்து இப்போ சிகிச்சையில் இருக்காங்க. இப்போ அந்த நாட்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் என்ன சொல்கிறாருன்னா, அட்டாக்கர்ஸ் வந்து வந்திருக்காங்க, துப்பாக்கியோட வந்து சுட்டிருக்காங்க அங்கே உள்ள காவலர்களை. அது தாண்டி அதுக்கப்புறம் தான் அந்த சூசைட் பாம்பை வெடிக்க வச்சிருக்காங்க, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. Me trying to avoid eye contact with beggar because we are both in the same situation போட்டிருக்காங்க. February 7க்குள்ளேயா? கோல்டு சில்வர்ல லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தா இப்போ நல்லா ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். கரெக்டு தான், ஆனால் அப்பவும் என்கிட்ட காசு இல்லையே. இப்பவும் காசு இல்லையே. கமலஹாசன் உரையை படிக்க வேண்டும் என்றால் கோணர் உரைதான் வேண்டும், தமிழிசை சவுந்தரராஜன் கலாய்ச்சிட்டாராமா. நீண்ட கால கடன் என்பது மச்சி அர்ஜென்ட்டா 1000 ரூபா அனுப்பு, கொஞ்ச நேரத்துல திரும்ப அனுப்புறேன் என்று கேட்பது திரும்ப வராது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
இன்னைக்கு விருது பிரதமர் மோடிக்கே கொடுத்துடலாம். ம். தியாகம்தான் உன்னை உயர்த்தும்னு மாணவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவரும் பல தியாகங்களை பண்ணி டபுள் டிகிரியை முடிச்சு உட்கட்சி பிரச்சனையை சமாளிச்சு இப்ப ட்ரம்ப் 90 முறை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைய அந்த போரை முடிவு கொண்டு வந்தது நாங்க தான் சொன்னா கூட அதை பத்தி பேசாம, ஆமா, அந்த ட்ரேட் டீல்ல கூட 0% கொடுக்குறோம்னு ஒரு தியாகத்தை பண்ணி தான் 18% வாங்கிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்றீங்களா? எல்லாமே தியாகம் தான். அவர் பண்ற எல்லாமே தியாக வரலாறு தான் இன்னைக்கு நம்ம வந்து சொன்னது. அதனாலதான் இந்த உயரத்துல இருக்காரா? இன்னும் 25 வருஷம் இருக்கும், அதை நோக்கி தான் அவர் போய்கிட்டு இருக்காப்ல. அப்ப யோசிச்சுக்கோ, 25 வருஷம் அவரே பிரதமரா இருப்பாரு. அதான் அவர் சொல்றாரு. கண்டிப்பா இருப்பாரு. ஓகே, 2026 36 46 51 47 வல்லரசு ஆக்கிடுவார். 75 + 25 100 100வது வயசுலயும் நான் அவர் பிரதமரா இருப்பாரு. அந்த அளவுக்கு ஆரோக்கியமா தான் இருக்கிறாரு. ஆமா, தியாகம் தான் உன்னை உயர்த்துங்கிற விருதை மோடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள்